85வது திவதேசம் திருக்கோளூர். இது மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வாரையே தெய்வம்னு கொண்டிருந்தவர் மதுரகவி ஆழ்வார். ஆழ்வாரை விட வயதில் மூத்தவர். அவிதித விஷயாந்தர ஷடாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திர போக அபிச்ச குணவசாத் ததேகசேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து. வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியாரெம்மை ஆழ்வார் அவரே அரண். என்ன அந்த ஆழ்வார் பாடினது 11 பாசுரம். கண்ணனின் சிறுத்தாம்புன்னு 11 பாசுரங்கள். இந்த 11 சொல்லித்தான் நாதமுனிகள் 4000ஐயும் பெற்றார். 1000 இருக்குன்னு நினச்சின்னு வந்தார், அவருக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த 11 பாட்டை 12,000 தடவை சொல்லி நம்மாழ்வாரே பிரத்யக்ஷமாகி நாதமுனிகளுக்கு 4000 கொடுத்தார்னு பார்த்தோம். அந்த 11 பாசுரத்தை பாடினவரே இந்த மதுரகவி ஆழ்வார் தான். அவருடைய அவதார ஸ்தலம் திருக்கோளூர். வைத்தமாநிதி பெருமான். திவ்வதேசங்களில் 85வது திவ்வதேசம். குபேரன் ஓர் முறை பார்வதியை தவறான பார்வையாக பார்க்க பார்வதி தேவி சபித்து விட்டாள். உன்னுடைய நவநிதிகளும் காணாமல் போகட்டும், உன்னுடைய உருவத்தில் விகாரம் ஏற்படட்டும். ஓ தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்து பிரார்த்தித்தான். எப்படியாவது சாப விமோசனம் வேணுமேனுட்டு பார்வதி சொன்னாள், கீழோகத்துக்கு போ, திருக்கோளூர் இருக்கிறது, தவம் புரி, பெருமான் அங்கு வந்து சயனிக்க போகிறார், அப்போது உனக்கு ஏற்பட்டதெல்லாம் நடக்கும், நீ பிரார்த்தித்தது நடக்கும்னு சொன்னாள். கீழே வந்தார், தவம் புரிந்தார். இந்த பெருமானுக்கு வைத்தமாநிதி பெருமாள்னு பேர். வைத்தமாநிதினா நிக்ஷேபவித்தன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார்கள். நன்கு சுரக்ஷிதமாக ஜாகிரதையாக வைக்கப்பட்ட நிதி. இவனிடத்துல நவநிதிகள் தொலைஞ்சு போச்சு இல்லையோ, பெருமாளே அந்த நவநிதிகளையும் தன் படுக்கைக்கு கீழே ஜாகிரதையாக வைத்து கொண்டு இடது கையாலே அந்த நிதிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு மை போட்டு பார்க்கும் திருக்கோலத்தில் நீண்ட சயனம், சயன திருக்கோலம். மாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி அன்றைய தினம் இங்கு அவனுக்காக தோற்றம் கொடுத்து அன்னிலேருந்து சயனிச்சிருக்கார். நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார். 6ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணில் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை அனைத்தும் கண்ணன். ஆழ்வாருக்கு சோறு வேற எங்கேயும் போக மாட்டார், கண்ணன் தான். வெத்தலை பாக்கு வேற எங்கேயும் இல்லை, கண்ணன் தான். தாரகமாக குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேற எங்கேயும் இல்லை, கண்ணனே. கண்ணனை பாடிவிட்டார்னா தண்ணீர் குடிச்சாப்பலையா, கண்ணனை பார்த்துட்டார்னா சோறு சாப்பிட்டாப்பலையா, கண்ணனை நன்கு தொட்டு அனுபவிச்சுட்டார்னா வெத்தலை பாக்கு போண்டா போலையா. அப்போ தாரக போஷக போக்கியங்களாய் வைத்தமாநிதி பெருமாள். நிதி வருதான், மாநிதி வருதான். வைத்தன்னா நித்தியமாக வைத்தான்னு அர்த்தம். இது வச்சது போகவே போகாது. அசல் ஜாகிரதையாக இருக்கணும்னா வட்டி குறைச்சலாக கிடைக்கும், வட்டி நிறையா வேணும்னா அசல் காணப்படும். இதுதானே உலகத்தில் வழக்கம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பெருமாள் அப்படி இல்லை. அசல் வைத்தமாநிதி பெருமாள், வட்டி பக்தி ரெண்டுமே குறையாது. அசலும் ஜாகிரதையாக இருக்கார், பக்திங்கிற வட்டியும் ஜாகிரதையாக இருக்குது, ரெண்டுமே நன்னா கிடைக்கிறது இல்லையோ. அவரே வைத்தமாநிதி. ஆக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். அதர்மம் பரவி லோகத்தில் தர்மத்துக்கு தலைக்குனிவி ஏற்பட்டது. தர்மம் இந்த பெருமாளுடைய திருவடிகளில் சரணம் புகுந்தது. தேவர்களெல்லாம் கூட இங்கேயே சரணமாக வந்துட்டார். தர்மத்துக்கு அதர்மத்துக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த பெருமான் தன்னுடைய சகாயத்தாலே தர்மத்தை ஜெயிக்க வைத்தார் என்று சரித்திரம். பக்கத்திலே நேர நிக்ஷேபவித்தனுடைய ஆஸ்தானம், வெளிமண்டபத்திலே மதுரகவி ஆழ்வாருடைய ஆஸ்தானம். இப்படியாய் திருக்கோளூர் திவ்வதேசத்தை சேவித்து கொண்டோம். நம்மாழ்வாராலே 10 பாசுரங்களால் பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் நிக்ஷேபவித்தன் வைத்தமாநிதி பெருமாள். புஜங்க சயனம், கிழக்கு நோக்கி திருக்கோலம், மரக்கால கையில் இடிக்கின்றிருக்கார், கீழே வச்சுருக்கார் அளந்து போடுறதுக்காக. இடது கையால் மை போட்டு அஞ்சனம் போட்டு எங்கெங்கே எது இருக்குது வெத்தலை மையெல்லாம் வச்சு போட்டு பார்ப்பாளோ இல்லையோ, அதை போல வித்தம் எங்கே இருக்குதுன்னு நவநிதிகளையும் கடைசியாய் குபேரனுக்காக மீட்டு அவனுக்கு அனுகிரகித்த பெருமாள். குபேர தீர்த்தம், நிதி தீர்த்தம், தாமிரபரணி ஆறு, ஸ்ரீகர விமானம். ஸ்ரீ லக்ஷ்மி, லக்ஷ்மி சம்பத்தையே கொடுக்கிற விமானம். குபேரன், நவநிதிகள், மதுரகவியாழ்வார் அத்தனை பேருக்கும் பிரத்யக்ஷம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ராமானுஜர் எழுந்துருளினார். அப்போது அந்த ஊர்லேருந்து ஒரு பெண்மணி வெளியேறி கொண்டிருந்தாள், சிறு பெண். பெண்ணே, ஏன் வெளியூருக்கு போகிறே, ஏன் வெளியூர் போகிறே, நாங்கள்லாம் இந்த திருக்கோளூருக்கு வருவோமான்னு காத்துன்னு இருக்கிறச்சே, நீ வெளியில் போறியே ஏன்னு கேட்டாள். அவள் விடலை.
கிட்டு 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 கிட்டுன்னு எனக்கு இந்த பெருமை இல்லை, இந்த பெருமை இல்லை, இந்த பெருமை இல்லை, இந்த பெருமை இல்லை, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, நான் என்ன திரௌபதியை போல சரணாதி பண்ணேன்னா, இங்கு உண்டுன்னு சொன்னேனோ பிரகலாதனை போலே, இங்கு இல்லைன்னு சொன்னேனோ ததிபாண்டனை போலே, எதுவுமே நான் பண்ணலையே, அதனால் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு அருகதையே இல்லை, நான் வெளியில் போகிறேன்னா. அப்படியே தகச்சு போய் அவர் பேசின 81 வார்த்தை, ஒன்று இல்லை 2 இல்லை 81 உதாரணம் சொன்னாலாம் இதே மாதிரி அவள், பெண்ணே உனக்குத்தான் இந்த ஊரில் இருக்கிறது யோக்கியத்தை, என் அவளை அழைத்து கொண்டு போய் அவளுடைய கைகளாலே பிரசாதத்தை சுவாமி ஸ்வீகரித்தார் அப்படின்னு குரு பரம்பரையில் சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு சொல்லுவார்கள். மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஊர் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்திதித்த சீராரும் சித்திரையில் சித்திர நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமக்கென்னு நெஞ்சே ஓர் என்று மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். மதுரகவி ஆழ்வார் தான் ஆச்சாரிய நிஷ்டையில் இருந்தவர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் பெருமான்னு பற்றினவா. ஆனால் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனான நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டாடினவர். மாதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன்னு சொல்கிறோமே, அதை போல இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அங்கிருந்து விடை பெற்று 86வது திவ்யதேசம் தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர்